ஹலோ, இன்னைக்கு உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு சரியா? Normally energy reading. Okay. Celebrations, conclusions, new beginnings, realization. ஏதோ ஒரு விஷயம் ரியலைசேஷன் ஆயிருக்கு, செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பண்ண போறீங்க. நியூ பிகினிங்ஸ், நிறைய உங்களுடைய விஷஸ் ஃபுல்ஃபில்மெண்ட். எடுத்தோடனே செமையா வருது கார்டு. நான் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு, இது என்னோட புது வீடு. வாவ், என்ன நடக்குது என்ன நடக்குது. செலிப்ரேஷன்ஸ், ஃபுல்ஃபில்மெண்ட், ஹோப். உங்களுக்கு நம்பிக்கை, ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு. உங்களால் ஜெயிக்க முடியும். நீங்கள் நினச்ச காரியங்கள் உங்களால் நிறைவேற்ற முடியும், பண்ண முடியும். யாரோட ஒரு சப்போர்ட்டும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் முயற்சி பண்ணால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலான்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. 3939 பார்க்குறவங்களா இருக்கலாம். அடிக்கடி 1717 999 பார்க்குறவங்களா இருக்கலாம். ஓகே, எந்த கார்ட்ஸ் எடுப்போமா? அடிக்ஷன்ஸ்ல இருந்து நிறைய யாருன்னா ஒருத்தவங்க கிட்ட நீங்க ஓவர் அட்ராக்ட் ஆயிட்டு இவ்வளவு வருஷமா ஏதோ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்போ, ஏதோ ஒரு ஜாப் ஒர்க், ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப்ல நீங்க இருந்தீங்கன்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்காக நீங்க ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்க அந்த முயற்சியில ஜெயிச்சுட்டும் வரீங்க. உங்களுக்கு கூட சில விஷயங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் உங்களால விட முடியாம ரொம்ப அட்ராக்டடா இருந்தீங்க அந்த விஷயத்துல. நீங்க ஃபயர் எனர்ஜியா இருக்கலாம், ஃபயர் எலமெண்ட், அவங்க கிட்ட நீங்க அட்ராக்டடா இருந்திருக்கலாம். பார்க்கறதுக்கு ஒரு பூ மாதிரி, ரொம்ப சாஃப்ட் பர்சன், ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன் நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா உண்மையில அந்த பர்சன் அந்த மாதிரியான பர்சன் கிடையாது. பர்சனா இருக்கலாம், இல்லை ஏதோ விஷயமா கூட இருக்கலாம். யாருக்கு எப்படி நீங்க சிச்சுவேஷன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரீடிங்ஸ் எப்படி ரெசனேட் ஆகுதோ. நீங்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ஆனா இப்போ நீங்க தெளிவாயிட்டீங்க அந்த விஷயத்துல இருந்து. நீங்க இதுல இருந்து வெளியில வரீங்க. உங்களுக்கான சக்சஸ் உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். யாரோட தயவும் தேவையில்லை, யாரோட சப்போர்ட் உங்களுக்கு தேவையில்லை. கடவுள் ஒருத்தர் போதும்னு சொல்லிட்டு நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. சில பேருக்கு வந்துட்டு உங்களோட பார்ட்னர், ஃபியூச்சர் பார்ட்னர் உங்களோட ஏஜ் கம்மியான பர்சனா இருக்கலாம், மேல் ஆர் ஃபீமேல். மேபி அவங்க கூட உங்களுக்கு வந்து அவங்களோட மனசுல என்ன இருக்குதுன்றத வந்து வெளிப்படையா சொல்றதுக்காகவும் இருக்கலாம். இல்லை நீங்க சில பேர் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்க ஜேர்னியை, உங்களுடைய சக்சஸ் அந்த ஜேர்னியை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. காட் காடஸ் யார் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்றத பார்க்கலாம். ரொம்பவே நல்ல கார்ட்ஸா இருக்கு. நீங்க எடுத்தவொடனே எல்லாமே சூப்பர் கார்டு. எந்த ஒரு பிளாக்கேஜஸும் உங்களுக்கு கிடையாது லைஃப்ல. எந்த ஒரு தடங்கள் எதுவுமே இல்லை. உங்களுக்கு கிளியரா தெரியுது உங்களுடைய பாத் என்ன, நீங்க எதை நோக்கி போகணும். உங்களுடைய மைண்ட் கிளியரா இருக்குது, உங்களுடைய ஆக்ஷன்ஸ் கிளியரா இருக்குது. லவுட் அண்ட் கிளியர் ஆக்ஷன்ஸ். எதுவுமே நீங்க மறைக்கிறதும் இல்லை. யார்கிட்ட ஒருத்தங்கிட்ட நீங்க எதாவது ஒரு விஷயம் பேசணும்னா ஓப்பனா பேசுறீங்க. எந்த ஒரு தயக்கமும் உங்களுக்கு கிடையாது.
கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக வரக்கூடியவங்க லைஃப்பில். இனி போக போக டே பை டே இனி உங்களுக்கே நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்னும் கிளாரிட்டி கிடைக்க வேண்டியிருக்கு. சில விஷயங்கள் அந்த விஷயங்களும் கிளாரிட்டி கிடைக்கும். ஏதோ ஒரு பாண்டில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க, ஏதோ ஒரு ஒர்க் பிளேஸ்லேயோ ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ பாண்ட் மாட்டி ஒருத்தங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்கள்லாம் மாட்டி வச்ச மாதிரி இருந்ததுன்னா அந்த பாண்டில் இருந்து சீக்கிரமே நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. அதுக்கான தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்றது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அவசரப்படாமல் பொறுமையாக நீங்கள் உங்களுடைய பிளானை சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, ரெண்டு கார்ட்ஸ் வந்திருக்கு. சர்வேஸ்வர் அவங்களும் பத்ரகாளி அவங்களும் சேர்ந்து வந்திருக்கிறாங்க கார்ட்ஸ். Your prayers are being heard with affirmatively. நீங்கள் என்ன ப்ரே பண்ணிட்டு இருக்கிறீங்களோ டெய்லி, எந்த விஷயங்களை நீங்கள் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நிறைவேற போகுது. நீங்கள் அந்த நினச்சிட்டு இருக்க அந்த விஷயத்த வந்துட்டு ஒரு அஃபர்மேட்டிவ் மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளேயே டெய்லி நீங்கள் சொல்லிட்டு இருங்க. கண்டிப்பாக அவங்களுடைய விஷயங்கள் நிறைவேறுது. அந்த விஷயங்கள் கடவுள் காது வரைக்கும் போயிடுச்சு. ஏதோ புதுசாக யாரோ திரும்ப ஆல்ரெடி நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ மேபி அது சில பேருக்கு கிடச்சிச்சு. சில பேர் வந்து புதுசாக ஏதோ மேனிஃபெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக. அந்த விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும். பத்ரகாளி blessings of spiritual awareness. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். மா பத்ரகாளி அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு. உங்களோட த்ரோட் சாக்ரா கண்டிப்பாக வந்துட்டு ஓப்பனாக பேசுகிறீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரீடிங்கில். கண்டிப்பாக நீங்கள் ஓப்பனாக பேசுகிறீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் தயங்குறது கிடையாது எந்த விஷயத்துக்காகவும். இதுக்கு முன்ன நீங்கள் தயங்கி இருக்கலாம் சில பேர்கிட்ட. நீங்கள் பேசுகிற விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு எந்த விதத்தில் பாதிக்குமா இல்லை தப்பாக தெரியுமா, இல்லை நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் உங்கள் பாயிண்ட் சொல்கிறதுக்கே நீங்கள் தயங்கிட்டு இருந்தீங்க எந்த விஷயமா இருந்தாலும். ஆனால் இப்போது நீங்கள் கிளியராக பேசுகிறீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் தயங்குறது கிடையாது. ஆர்க்ஏஞ்சல் மைக்கேலும் சில பேர் நீங்கள் நம்புறதா இருந்தால் அவங்க உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, உங்கள் கூட இருக்கிறாங்க. சில பேர் நீங்கள் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்தால் மட்டும்தான் உங்களால் பாசிட்டிவான உங்களுடைய லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் போக முடியும். இன்கேஸ் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் இருக்கீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுங்கள். ஓகே, எல்லாமே நல்ல கார்ட்ஸ். கிளியராக மெசேஜ் வந்துருச்சு. கண்டிப்பாக செலிப்ரேஷன்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் இப்போதைக்கு உங்களுக்கு 333 கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏதாவது மிஸ் ஆகுதான்னு பார்க்குறேன். ஏதாவது மெசேஜஸ் 999 கண்டிப்பாக பார்க்குறவங்களா இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கான ஏதோ ஒரு அபண்டன்ஸ் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கலாம். ஏதோ ஒரு நாலேஜ் நீங்கள் கேதர் பண்ணுறது ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கலாம். இல்லை நீங்கள் அபண்டன்ஸ்ன்னு நீங்கள் எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குது. எந்த விதமான தடங்களும் இல்லாமல், யாரோட ஒரு இதுவும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த அபண்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அபண்டன்ஸ்ன்றது என்ன வேணாலும் இருக்கலாம், பணம் மட்டுமில்லை என்ன வேணாலும் இருக்கலாம். சரியா? சில பேர் நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு வச்சிருக்கீங்க, அந்த விஷயத்த கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதமாக இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இப்போதான் அந்த விஷயத்தை பற்றி ஒரு சின்னதாக ஒரு வெளிச்சம், ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்குது. கண்டிப்பாக அந்த விஷயத்திலும் நீங்கள் வந்துட்டு இன்னும் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஓகே ஓகே, இதோட இந்த மெசேஜஸ் முடிக்கிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது மெசேஜஸோட உங்களை வந்து பார்க்குறேன். ரீடிங் ரெசனேட் யாருக்கு எப்படி ஆச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, God bless.